ஹாய், வெல்கம் டு அம்மாவின் அஞ்சரை பெட்டி. அம்மாவின் அஞ்சரை பெட்டி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்துகிட்டு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வரும் பொழுது 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, ஒரு கொத்து கருவேப்பில்லை, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இது நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரும் பொழுது 200 கிராம் கோவக்காய் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் நீல வாக்கிலேயே நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நார்மலாகவே காய்கறி வதங்குறதுக்கு கல்லுப்பு சேர்த்தா ஈஸியாக வதங்கிடும். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நார்மலாகவே கோவக்காயில் ஒரு வளவளப்பு தன்மை இருக்கும். அதனால வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி ஓரளவு வதங்கி வரும் பொழுது 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சோம்பு சீரகத்தூள் இருந்ததுன்னா அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வரும். இதோட பச்சை கலர் இருக்கு இல்லையா, அதோட நிறம் மாறி இந்த மாதிரி வரும் பொழுது இதில் ஒரு 100லேருந்து 150 ml வரைக்கும் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த காய் தோல் கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். இந்த காய் கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நீங்கள் வேக விடுங்க. மூடி போட்டு இடையில கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டு வெந்து வரும் பொழுது 1/4 மூடி அளவு துருவிய தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார், ரசம், தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்கும் வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அம்மாவின் அஞ்சரை பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த லிங்க்கை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.